என்ன கைவிட்டுட்டானே, இப்ப என்ன சொல்ல போறீங்க? முருகா, முருகா, முருகா. ஐயா, பாத்தீங்களா பாத்தீங்களா? என் கஷ்டத்தை கேட்ட உடனே உங்களுக்கே கண் கலங்குது. என்ன காப்பாற்ற வேண்டிய அந்த முருகன் கல்லா இருந்துட்டானே. அப்பா, ஆண்டவனுடைய சோதனை எவனுக்கு கிடைக்கின்றதோ அவன் அருகிலே இறைவன் நெருங்குகிறான். 60 ஆண்டுகளாக நான் இறைவனை உபாசிக்கின்றேன். எம்பெருமான் என்னை சோதிக்கவில்லை. சோதனை செய்த மாணவன் தான் மேல் வகுப்புக்கு போகின்றான். தட்டி ராவி எடுத்த தங்கம் அணிகலமாகின்றது. அடித்து தோய்த்த வேட்சி வெண்மையாகின்றது. வளைத்த மூங்கில் பல்லக்கிலே இருக்கிறது. உலகத்திலே சோதனை சாதனையை தரும். நீ உண்மையான பக்தன், அதனாலே ஆண்டவன் உன்னை சோதனை செய்து உன் அருகிலே நெருங்குகின்றான். சோதனை நடக்கின்ற பொழுது தைரியமாக இருக்க வேண்டும். இன்னும் நான் சொல்வதை கவனமாக கேள். கருவிலே குழந்தை அமைகின்ற பொழுதே ஆண்டவன் தாய்க்கு பால் வாய்ப்பை கொடுக்கின்றான். முட்டையிலே இருக்கிற குஞ்சை இறைவன் காப்பாற்றுகின்றான். கல்லிலே இருக்கிற தேரைக்கு இறைவன் உணவு தருகின்றான். பெற்ற உன்னை கைவிட்டு விடுவானா? நீ உண்மையான அன்பன். உலகத்திலே எவன் ஒருவன் முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டது கிடைக்கும், நினைத்தது தருவான். சந்தேகம் இல்லை. ஒருவேளை அவன் அப்படி தவறுவானால், உன்னை காப்பாற்றவில்லையானால், என் நெற்றியிலே இருக்கிற திருநீற்றை தானே அழித்து விடுவேன். இது சத்தியம். தெய்வமே, தெய்வமே, ஐயா, நான் ஐயா தலைவா பேசிட்டேங்க. என் முருகனை நான் தப்பா நினைச்சிட்டேங்க. அப்பா, என்ன மன்னிச்சிருங்க. கவலைப்படாதே. முருகப்பெருமான் நக்கீரருக்கும் அருணகிரிநாதருக்கும் குமரகுருபரருக்கும் ராமலிங்க அடிகளுக்கும் பாம்பன் சுவாமிகளுக்கும் அருள் புரிந்த தெய்வம். விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் அருள் புரிவான். உன்னையும் காப்பாற்றுவான், நிச்சயமா காப்பாற்றுவான். அவனையே நம்பி இரு. ஷேர் சேனல்